காரணியார் நோன்புங்கிறது ட்ரெடிஷ்னலாக நம்ம காலந்தொட்டு பரம்பரையாக எல்லார் வீட்லேயும் பண்ணுறது கௌரி அம்மன் நோன்பு. இது பண்ணுறதுக்கு கூட நிறைய இடைஞ்சல்கள் வந்தாச்சு. இப்போது கேஸ் இல்லை, வீட்டில் கஷ்டங்கள் ஒன்றுமே இல்லைன்னாலும் ஒரு வெத்தலை பாக்கு பழம் வச்சாவது நேவேத்தியம் பண்ணி சரடு கட்டி கௌரி அம்மனை வேண்டிண்டு லக்ஷ்மியும் வேண்டிண்டு நாட்டுக்கும் நம்மளோட வீட்டுக்கும் சுபிக்ஷம் தரணும், சுபிக்ஷமாக இருக்கணும், எந்த விதமான இடையூறுகளும் நம்மளுக்கு வரக்கூடாது, வேலைகள் பண்ணுறதுக்குன்னு வேண்டிக்கிறது இப்போ ரொம்ப அவசியம். நான் ஏன் பண்ணணும்னு கேட்காது, எல்லாருமே இந்த நோன்பை பண்ணணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன் எல்லாரையும். நம்மளோட ப்ரேயர்ஸும் நம்மளோட வழிபாடுகளும் தான் நம்மளை இனிமேல் கரை சேர்க்கும். மற்றவா கரை சேர்க்கறதுங்கிறது நம்ம எதிரே பார்க்க முடியாது. ரொம்ப ஃபாஸ்டிங் பண்ணி தான் இந்த நோம்பெல்லாம் பண்ணுவோம். இப்போவும் நாங்கள்லாம் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற வேலைகளில் லேடிஸ்க்கு எத்தனையோ அவதாரம் எடுத்தாலும் முடியறதில்ல. நல்லா ஃபாஸ்டிங் பண்ணணுமா பண்ண வேண்டாமாங்கிறது கொஸ்டின் இல்லை. நோன்பு பண்ணுறது என்னவோ தெரியாது. ஆனால் இதில் யூஸ் பண்ணுற அடையில் யூஸ் பண்ணுற சாமான்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் உண்டு. ஏன்னா இந்த அரிசி அந்த காலத்தில் ஃப்ரெஷ்ஷாக ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து அரிசியில் பண்ணுவாள். அரிசி சுபிக்ஷத்துக்கு, வெல்லம் லைஃப் தித்திப்பாக இருக்கணும்னு, பிளாக் ஐட் பீ காராமணி ஃபார் ப்ராஸ்பெரிட்டி, தென் கோகனட் இஸ் ஃபார் பியூரிட்டி. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை மாத்திரம்தான் தரக்கூடிய சாமான்களை எடுத்து இந்த அடையை பண்ணும்போது ஹஸ்பண்டுக்கு மாத்திரமில்லை, ஹோல் லைஃபுக்கு அவளோட வாழ்க்கையே சுபிக்ஷமாக இருக்கணும், எல்லா ப்ராஸ்பரிட்டியும் இருக்கணும்னு கௌரியையும் மகாலட்சுமியும் வேண்டிப்போம். அம்மா எனக்கு இந்த ஸ்லோகத்தை எழுதி கொடுத்த போது சரடு கட்டிக்கிறதுக்கும் கௌரி அம்மனை லக்ஷ்மி அம்மனையும் வீட்டு சுபிக்ஷத்துக்கும் வேண்டிக்கோங்கன்னா, என்னோட பர்சனல் ரிக்வெஸ்ட் என்னென்னா, நம்மளுக்கு வேணுங்கிற உலக க்ஷேமத்தையும் நாட்டு க்ஷேமத்தையும் ப்ரையாரிட்டியாக வச்சு எல்லாரும் அது வேணும்னு வேண்டிக்கோங்கிறது தான்.